வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதாவது மார்ச் மாதம் இந்த 30 தேதிகளுக்கும் உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் செப்பரேட்டாக தனித்தனியாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மார்ச் மாதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல நம்ம தமிழ் வருடத்தின்படி மாசியும் பங்குனி, அதாவது மாசியில் 15 தேதிகளும் பங்குனி மாதத்தினுடைய ஒரு 15 தேதிகளும் உள்ளடக்கிய ஒரு மாதம்தான் நம்ம ஆங்கில மாதத்தில் மார்ச் மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்காலம் முடிந்து கோடை காலம் துவக்கமா அப்படின்ற ஒரு அமைப்பில் வரும். இது பின்பனி காலம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஆனால் இது கோடை காலமாக தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கடுமையான குளிருக்கு அப்புறம் வரக்கூடிய கடுமையான வெயில் காலமாக நமக்கு இயல்பாக தெரியுது. சரி, இந்த மாதத்தில் என்னதான் சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் தான் ஹோலி பண்டிகையாக இருக்கட்டும், வடநாட்டில் கொண்டாடப்பட ஹோலி பண்டிகை, நம்ம தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய மாசி மகம், அதே மாதிரி மகா சிவராத்திரி, அதே மாதிரி இந்துக்களுடைய எல்லா விதமான பண்டிகை காலங்களையும் இந்த மார்ச் மாதத்தில் நம்ம கொண்டாடுறோம். ஏன் இந்த மார்ச் மாதத்தில் கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விவசாயம் இதெல்லாம் முடிவு பெற்று மக்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஓய்வு நேரங்களில் இறைவனை வழிபடுறதுக்காக, இறை வழிபாட்டுக்காக மட்டுமே நம்ம எடுத்துக்கொண்ட மாதம் தான் இந்த மார்ச் மாதம். முழுக்க முழுக்க இறை வழிபாடு, அதான் ஜாதி மதம் இனம் எல்லா வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லாரும் இணைஞ்சு ஒரு கோயில் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், அல்லது விரதம் இருந்து ஒரு கோயிலுக்கு போய் மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் தான் நடைபெறுது. அப்போ மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது இது இறை வழிபாட்டுக்கான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் தான் பிரம்மஹத்தி தோஷத்துக்கான நிவர்த்திக்கான மாதம். தோஷங்களே கடுமையான தோஷம், நிவர்த்தி செய்ய முடியாத தோஷம் அப்படிங்கிறது பிரம்மஹத்தி தோஷம் தான். அதுவே இந்த மார்ச் மாதத்தில் தான் நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வருது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது மாசி மாதத்தில் வருது அப்படிங்கிறதுனால மாசி மாதத்தில் தான் சிவபெருமான் முருகன்கிட்ட பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசத்தை வாங்குறாரு. முருகன்கிட்ட இருந்து உபதேசம் பெறாரு சிவபெருமான். ஸோ இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்கான ஒரு அமைப்பு, பெரிய படிப்புகள் படிக்கிறதுக்கான அமைப்பு. இப்போ மார்ச் மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதத்தில் தான் எக்ஸாம் இதெல்லாம் முடிவுக்கு வரும். எக்ஸாம்லாம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மார்ச் மாதத்தில் படிப்பு, கல்வி, உயர்கல்வி போன்ற விஷயங்களை நம்ம கையில் எடுக்கிறதுக்கும் கலைகளை கற்றுக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். புதிய கலைகளை கற்றுக்கிறது, மந்திர உபதேசங்களை வாங்கிக்கிறது, அல்லது மந்திரங்களை படிக்கிறது, மந்திர கலைகளை பயன்படுத்துறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி போன்ற விஷயங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தில் தான் செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விரத தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பௌர்ணமி வரும், அடுத்து ஏகாதசி வரும். அதே மாதிரி 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் வரும், ஏகாதசி திதி வரும், பூச நட்சத்திரம் அன்று தான் பௌர்ணமி வரும் மாசி மாதத்தில் மட்டும். இந்த மாதத்தில் தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வரும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் பூஜை பண்ணக்கூடியவங்க, விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும், எந்த ஜென்மத்தில் செஞ்ச தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட இந்த மார்ச் மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை நாம் இப்போ பார்ப்போம். ரிஷபராசிக்கு உண்டான மார்ச் மாதத்துக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, நமக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ சூழ்நிலைகளை பொறுத்து, நம்ம கிரக நிலைகளை பொறுத்து நம்ம பார்க்கும்போது கடன் வாங்கி வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்ற ஒரு நிலையில் தான் நம்ம வாழ்க்கையை இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இது ராசி பலன் அப்படிங்கிறதே பொதுவான ஒரு விஷயந்தான். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் கணிக்கணும். அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஜோசியரையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசியர்கள்டையோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ இந்த கோச்சார பலன் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் 99% கரெக்டாக இருக்கும். ஒரு 1% கொஞ்சம் மாறலாம், அவ்வளோதான். இப்போ அந்த ரிஷபராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
கொஞ்சம் மனக்கவலையான சூழ்நிலைகள், மனக்குழப்பமான சூழ்நிலைகள், எதையுமே ஒரு சோம்பலான ஒரு அமைப்பில் நீங்கள் இப்போ காணப்படுவீங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான உங்களுக்கான சூழ்நிலைகள். மனக்குழப்பம், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அதேமாதிரி உடல் உபாதைகள், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலைகள், இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இருந்துருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து உடம்பில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கோச்சார கிரக நிலைகள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து தலை சுத்தல் அல்லது தலை சார்ந்த பிரச்சனை அல்லது கண், பல், மூக்கு, அது மாதிரி தொண்டை, இஎன்டி ப்ராப்ளம், இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளை வந்து உங்களுடைய கோச்சார கிரக நிலைகள் கையில் வச்சுருக்கு. முன்னேற்றம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இருதயம், மார்பு, இது போன்ற விஷயங்களில் நீங்கள் முன்கூட்டியே மருத்துவமனைக்கு போய் பார்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. நம்ம வந்து கவனம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஒரு விஷயம் பாதிக்கிறதுக்கான அமைப்பு இந்த மார்ச் மாதத்தில் நிச்சயமாக உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பொருளாதார வரவுகளும் எதிர்பார்க்காத தனவரவு கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு தனவரவை நினச்சி நீங்கள் வாழ்க்கையும் வீணாக்கிக்க வேண்டாம். உழைச்சா தான் வருமானம் அப்படிங்கிறதுலையும் கவனம் செலுத்துங்க. வராத வருமானத்தை நம்பி வாழ்க்கையை வீணாக்க வேணாம். ஆனால் உங்களுக்கு மொத்தத்தில் பணம் வரும். உழைப்பின் மூலமாக அதிகமான பணம் வரவு அப்படிங்கிறது உண்டு. படிப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் படிப்பில் மாணவர்கள் மந்தப்படுவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. படிப்புக்காக இடமாற்ற வேண்டிய சூழ்நிலை, அதே மாதிரி சரியாக படிக்கலை, படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் கவனம் போகுது அப்படிங்கிற மாதிரியான சூழல்கள் காணப்படும். இதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள், டீனேஜில் இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொபைலு, செல்ஃபோனு, லேப்டாப்பு, அதே மாதிரி யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களில் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. அதே நேரத்தில் தொழில் படிப்புகளை படிக்கக்கூடியவங்க, இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்க, அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நிலை தான் இருக்குது. படிப்பில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுகளில் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லிக்கிறேன். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சில உரசல்கள், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது எல்லாமே நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் அப்படிங்கிறது, நீங்கள் செய்கிற தொழில் அப்படிங்கிறது ஒரு மொபைல் ஷாப்பு அல்லது வந்து ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி ப்ரௌசிங் சென்டர், இந்த மாதிரியான ஒரு சேவைகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான தொழில்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது ஐடி ஃபீல்டில் இருக்கேன், ஆன்லைன் ஜாப்பில் இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஜாப்பும் சரி தொழிலும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது அல்லாமல் அதே மாதிரி இந்த நகைக்கடை, ஜவுளி, லக்ஸரி ஐட்டம், இது மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு சில மந்தமான போக்குகள் காணப்படும். மனைவி கணவன் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பத்தாமதாக இருக்கும். பெண்கள் விஷயத்தினால சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்கள் விஷயம் வந்து உங்களுக்கு தேவையற்ற ஒரு விஷயமா இருக்கும். இந்த ரிஷபராசிக்கு மார்ச் மாதம், அதாவது அறிமுகம் இல்லாத பெண்கள், அறிமுகம் இல்லாத ஒரு மூன்றாம் நபர் உங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கும் இந்த மாதத்தில். ரிஷபராசிக்கு மார்ச் மாதம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மனசுக்கு ஒரு ஓய்வான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். எங்காவது ஒரு கோயிலுக்கு, நீண்ட தூரமாக ஒரு கோயிலுக்கு ஆலய பிரவேசம் பண்ணிட்டு வருவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும். மனசுக்கு ஒரு இதமான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். நீங்கள் அது மாதிரி போகிறது நல்லது. அதாவது கோயில் பயணங்கள், ஆலய பயணங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவை. பயணங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கும் போது பயணங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் கிளம்பும் போதே வண்டி வாகனங்கள் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக்கப் பண்ணிட்டு போகணும். பயணங்களில் இடையில போகும்போது வண்டி பழுதாகி நிற்கிறது அல்லது போகிற இடங்களில் ஃபைன் கட்டுறது, இது மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். பயணங்கள்னால பிரச்சனை அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு அப்படின்றது பார்க்கும்போது வீடை மாற்றணும், இடத்த மாற்றணும், தொழிலை மாற்றணும் அப்படின்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ரிஷபராசிக்கு அப்படியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். அதிகமாக வந்து எப்படி சம்பாதிக்கிறது, சம்பாதிச்ச பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கும். தயவு செஞ்சு நகைகள், நகை பொருட்கள் அப்படிங்கிறத கவனம் செலுத்தாமல் நிலம், சொத்து, வீடு, இது மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மார்ச் மாதத்தில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாபில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து கூட பணி செய்யக்கூடியவங்க, நண்பர்கள், இவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்களும் ஓரளவுக்கு இருக்குது. தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் இருக்குது. இதெல்லாம் ப்ளஸ். உங்களுக்கு மைனஸ் அப்படிங்கிறது கடன் சுமை, அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு படிப்பில் கவனம் செலுத்தாத ஒரு சூழ்நிலை, மற்ற விஷயங்களுக்கு கவனம் செலுத்துறது, இதெல்லாம் மைனஸாக இருக்குது. மொத்தமாக நம்ம பார்க்கும்போது 100க்கு 60% நல்ல பலன்களும் 40% ஒரு தேவையற்ற ஒரு விஷயங்களாகவும் இந்த ரிஷபராசிக்கு மார்ச் மாதத்தில் பலன்கள் இருக்குது. இது வந்து 99% வந்து கோச்சார பலன்கள் உங்களுக்கு சரியாக இருக்கும். 1% பலன்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது. அப்படிங்கிறதுனால உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஜோசியர்களையோ அல்லது எங்களை மாதிரி ஒரு ஜோசியர்கிட்டையோ அல்லது நம்ம வீடியோலேயே கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு நம்மக்கிட்டே கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.